Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namah. Tasmai Shri Gurave Namaha. Om Sahana Bhavatu Sahanau Bhunaktu Saviryankaravavahai Tejasvinavadhitamastu ma Vishavahai. Om Shanti Shanti Shanti. Hari Om Tat Sat. பிருஹதாரண்யக உபனிஷத் அஞ்சாவது அத்தியாயத்தில் 14வது பிராமணத்தில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம 6வது மந்திரத்துடைய அர்த்தம் அங்கே வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த 6வது மந்திரம் இந்த பிராமணம் எல்லாத்துக்கு பேர் காயத்ரி பிராமணன் பேர் கொடுக்கப்பட்டது. காயத்ரி மந்திரத்துடைய பெருமை, அது படிக்கிற விதானம், அதில் இருக்கிற அங்க உபாங்கங்கள், பல விஷயங்கள் உபனிஷத்து ஒரு மந்திரத்தில் சொல்லிட்டு வரும்போது இந்த சதுஷ்பதி காயத்ரி அதனை யார் உபாசனை பண்ணுறானோ கடைசியாக விசாரணை பண்ணது. அப்போது அந்தந்த ஒரு பாதத்துக்கு ஒரு லோகத்ரயம், வேதத்ரயம், பிராணத்ரயம், அங்கே 8 அக்ஷரங்கள், இங்கே 8 அக்ஷரங்கள், அப்படி சேர்த்துக்கிட்டு கடைசியாக சதுஷ்பத காயத்ரின்னு சொல்லும்போது அங்கே அக்ஷரங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த 3 பாதங்களுடைய அர்த்தம் மொத்தம் சேர்ந்து என்ன குறிக்கிறது, என்ன சொல்கிறதுன்னா இரண்ய கர்ப்பனுடைய தத்துவம் பற்றி சொல்கிறதுனால அங்கே வாச்சிகமாக ஒன்றும் கிடையாது, பாவமாக தான் அந்த சதுஷ்பாதம். சரி, மொத்தத்தில் இப்படி உபாசனை பண்ணுறவனுக்கு அந்தந்த உபாசனத்தினால் ஏற்படுற கர்ம பலங்களை எல்லாம் சொல்லிட்டோம் கடந்த சத்சங்கத்தில் இந்த மந்திரத்தில். இன்றைக்கி இப்போ நம்ம 7வது மந்திரத்தினை பார்க்கணும். தஸ்ய உபஸ்தானம் காயத்ரி அஸ்ய ஏகபதி த்விபதி த்ரிபதி சதுஷ்பதி अपदसि नहि पद्यसे नमस्ते तुरीयां दर्शताय पदाय परोरजसे असावदो मा प्राणदिति यं द्विष्यादसावस्मै कामो मा समृद्धीति वानहैवास्मै स कामः समृध्यते यस्या एवम् उपतिष्ठते अहम् अधः प्रापमिति वा. நாராயண.
இந்த மந்திரத்தில் அதே சதுஷ்பத காயத்ரிக்கு நமஸ்காரம் செலுத்துகிறோம். அந்த சதுஷ்பத காயத்ரிக்கு நமஸ்காரம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உபஸ்தானம் கரிஷ்யே. பிராத்தசந்தியா சாயம் சந்தியா சமயத்தில் இது இருக்கு. பிராத்த உபஸ்தானம் உபஸ்தானம் மீன்ஸ் பிரார்த்தனை. ஸ்பெஷலாக பிரார்த்தனை பண்ணுறேன். அதனால் இங்கே அந்த உபஸ்தான மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இதில் முதல் நமஸ்காரங்கள் பண்ணி அதுக்கப்புறம் 3 வகையான என்னுடைய ஆசைಗಳನ್ನು நான் காயத்ரி மாதா கிட்ட கேட்குறேன். 3. இந்த 3த்துக்கு 3 ஆசைகள்னு சொல்லலாம், 3 பிரயோகங்கள்னு சொல்லலாம், 3 விதமான யூட்டிலிட்டின்னு சொல்லலாம், பலம். ஆனால் தனித்தனியாக 3 இதனே 3 பிரயோகங்கள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. அந்த பிரார்த்தனை செய்யும்போது என்ன சொல்லப்பட்டதுன்னா, மேல மந்திரத்தில் சொன்ன இதுதான். ஆனால் இங்கே திரும்பி காமிக்கிறது உபனிஷத்து சொல்கிறது. முதல் வரியில் பார்த்தீங்கன்னா உபஸ்தானம் அనే வார்த்தை அங்கே இருக்கு. தஸ்யா உபஸ்தானம் காயத்ரி. அந்த காயத்ரிக்கு இப்போது நான் நமஸ்காரம் பண்ணுறேன். தனியாக இவ்வளோ நேரம் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போது ஸ்பெஷலாக என்னோடய உபாசனை அதெல்லாம் பண்ணி முடியும் போது காயத்ரி. யாரது அந்த காயத்ரி? அஸ்ய ஏகபதி த்விபதி த்ரிபதி சதுஷ்பதி அபது. சதுஷ்பதி சொல்கிறது நமக்கு அன்றைக்கி சதுஷ்பாதம் எங்கே இருக்குது? 3 பாதங்கள் தானே காயத்ரின்னு நினச்சோம். இப்போ அபதி அபத் அசி. இங்கே பதன்னா அந்த வரி அப்படின்னு அர்த்தம் இல்லை, புரிஞ்சிக்க முடியாத அபத். பத்தியத்தை அனேன இது பதம். விவித காரணங்கள் சொல்லி விவித கிரியை மூலமாக இது அதேன்னு சொல்லலாம். பதம் அப்பது என்ன cannot be talked of, explained அப்படின்னு ஒரு பாவனை. ஃபைனலி இது அது கூட நீ தாதாத்மியம் ஆகணும். அது கூட நீ ஒன்று ஐடென்டிஃபை ஆகணும். அது அப்பதி அசி அப்படின்னு சொல்லி अपद असि न हि पद्यसे नमस्ते. அது நமஸ்தே வார்த்தை வந்துச்சுங்க. நமஸ்தே துரியாய தர்ஷதாய. எகெயின் இங்கே துரியம் பதம். துரியம்னா ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லிட்டோம். இங்கே ஓ காயத்ரி மாதா, நீ எனக்கு அந்த ஹிரண்ய கர்ப்பனை காட்டி கொடு, அவர்கிட்ட கொண்டு போ. அதுதானே நீ டோட்டல் உபாசனோடைய எண்ணமே ஹிரண்ய கர்ப்பலோகத்துக்கு போகணும். அதனால் அது எனக்கு காட்டினவளே. தர்ஷதாய காட்டுறதுக்காக இல்லை, பதாய. இங்கே ஹிரண்ய கர்ப்ப பதம் சொல்லலாம். பரஹ ரஜசே. இந்த வார்த்தைகள் ஆல்ரெடி இது முன்னாடி வேறு மந்திரத்தில் பரஹன்னா யூ ஆர் சுப்ரீம். இல்லை, நீ உன்னுடைய வேலையே அந்த ஹிரண்ய கர்ப்பனை காட்டி கொடுக்கறது தானே. என்ன உன்னோட அர்த்தமே மொத்தம் சதுஷ்பத ரூபத்தில் அவர்னு பற்றி தான், அவருடைய க்ளோரி தான். அதனால் பரஹ ரஜசே. ஸோ இங்கே வரைக்கும் பிரார்த்தனை ப்ரேயர் முடிஞ்சது. இங்கே வரைக்கும் பிரார்த்தனை அவ்வளோதான். 4 பாதங்களோட கூடி இருக்கிறது. நீ எனக்கு அந்த சதுஷ்பாதம்காக முக்கியமாக நீ எனக்கு வழிகாட்டு, எனக்கு
தெரிவி என்ன அங்கே கொண்டு போ, என்ன அங்கே சேர்த்து, இப்படி பிரார்த்தனை. ஸோ அங்கே வரைக்கும் பிரார்த்தனை முடிஞ்சது. அதுக்கப்புறம்தான் இந்த பிரயோகங்கள் வருது, ஸ்பெஷலாக வேண்டிக்கிறது. அதோடைய நான் ஜிஸ்டாக சொல்கிறேன். உங்களுக்கு வேணுமன்னா முதல் பிரயோகம், முதல் வேண்டுதல் எங்கே வருதுன்னா அசாவதா அங்கேருந்து அது முதல் பிரயோகம், முதல் டிசைர். அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரயோகம் வந்து அது அங்கேருந்து கொஞ்சம் தான் பிராபது, அங்கே வரைக்கும் தான். அது பிராபது இது கூட அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எம் த்விஷ்யா தசாவஸ்மை, அந்த எம்லேருந்து ரெண்டாவது பிரயோகம். அதுக்கப்புறம் அது எங்கே வரைக்கும் போகும், அடுத்த வரியிலும் ஏவம் உபாதிஷ்டதே அங்கே வரைக்கும். அதுக்கப்புறம் அகம் அதஹ பிராபமிதி வா, அந்த ஒரு குட்டி, அது மூணாவது பிரயோகம். என்ன இதோடைய சாராம்சம்னு சொன்னால், இந்த முதல் பிரயோகம் அந்த இடத்துல நான் செஞ்ச பாப்பங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ இருக்கலாம், எத்தனை இருக்குது எத்தனை போயிடுச்சுன்னு தெரியல. மொத்தத்தில் எப்போ நமக்கு பாப தோஷங்கள் இருக்குமோ இன்னும் அது வந்து எல்லாமே தடங்கள் ரூபமாக இப்போ வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாப தோஷங்கள் எனக்கு இப்போ தடங்களாக வந்து நிற்கக்கூடாது வேண்டுதல். அப்படி என்ன அர்த்தம், அனிஷ்ட, எனக்கு இஷ்டம் இல்லாதது எனக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு, அது வரக்கூடாது. இல்லைன்னா துஷ்ட நிவர்த்தி, இல்லை துஷ்டம், பேட், அது எதுவுமே எனக்கு வரக்கூடாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல். நல்லது தானே? முமுட்சு கூட இது கேட்டுக்கள். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஆசை பிரயோகம் என்னன்னா, அங்கே மந்திரத்தில் முதல் மூணாவது சொல்லி நான் பேசுகிற ஆர்டரில் வந்து அங்கே 3, நான் இங்கே பேசுகிற மூணாவது பேச போகிறது அங்கே 2. எதுக்குன்னா இது ஈஸியாக இருக்கும், சரியா? நேச்சுரல்லி அப்போது அது சொன்னால் போதும், எனக்கு எதுவுமே கெட்டது நடக்கக்கூடாது, எனக்கு எதுவுமே தடங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போதும் சொல்லியாச்சு. ஆனால் அடுத்த இதில் வந்து எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும். ஓகே, எனக்கு எதுவுமே கெட்டது நடக்கக்கூடாதுன்னு சொன்னாவே போதும். ஆனால் எனக்கு எல்லாமே கூட இஷ்ட பிராப்திக்காக, அனிஷ்ட நிவர்த்திக்காக. 2 இஷ்டத்து பிராப்தம், யோகம் க்ஷேமம்னு சொன்னது மாதிரி எனக்கு வரக்கூடாது, எனக்கு எது வேண்டாமோ, எனக்கு பிடிக்கலையோ, எனக்கு அது வேண்டாம், வரக்கூடாது. எனக்கு எதெல்லாம் வேணுமோ என்னது இஷ்டம். அங்கே அந்த இஷ்ட பிராப்திக்காகன்னு அதில் நம்ம ஏதாவது சேர்த்துக்கலாம். இங்கே ஜென்ரலாக சொல்கிறதே, இங்கே எனக்கு வந்து குழந்தைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள் வேணும், இல்லை எங்கள் வீட்டில் பேத்தி பேரன் பிறக்கணும்னா சொல்லிக்கோ, பரவாயில்ல, இஷ்ட பிராப்தி தானே, ஏதாவது ஆகும். பிரம்மலோகம் போகணுன்னாலும் அது எப்போ, இந்த இறந்ததுக்கு அப்புறம் தானே. எப்பவுமே இந்த கிரமமுக்தி பிரம்மலோகம் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான். ஃபஸ்ட்டு யூ இறந்து போகணும், அதுக்கப்புறம்தான் அந்த கதை. அதனால் அப்படி ஏதாவது மேலே சொன்ன இதில் கூட ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லணும்னா நீ சொல்லிக்கோ. எனக்கு இதுதான் முக்கியமாக ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது, எனக்கு இஷ்டமில்லாதது நடக்கிறது, இதை தடமாக நிற்கிறது, அது வேணும்னு சொல்லிக்கோ. உபனிஷத்து ஸ்பெஷலாக அது எதுவுமே சொல்லலை, இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ மொத்தத்தில் ஒன்று வந்து அனிஷ்ட நிவர்த்தி அண்ட் இஷ்ட பிராப்தி, தட்ஸ் இட். இங்கே இப்போ மூணாவது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
உபனிஷத்து சொல்கிறது என்னன்னா, மூணாவது, எனக்கு யார் யாரெல்லாம் எதெதினால, முக்கியமாக மனிதர்கள் எனக்கு சுற்றி இருக்கிற யாராவது ஆகட்டும், அவங்களுடைய ப்ராஸ்பெரிட்டி, அவங்களுடைய உன்னதி, அவன் அப்படி நல்லா ஜாம்னு மேலே மேலே போயிட்டு இருக்கிறான், அப்படி இருக்கான்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அது என்னப்பா, நீ காயத்ரி உபாசக தெரியல, எனக்கு கண்டாவே பிடிக்கல. என்ன அந்த மாதிரி சிலது இருக்கும். எவ்வளோ உபாசகனா கூட ஞானம் வராத வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பேசிக்கல் என்னென்ன, இங்கே பொறாமை, அதான் அந்த எலிமெண்ட்டு இருக்கு. இவ்வளோ உபாசனை பண்ணி அது பண்ணால் கூட அந்த பொறாமை అనేది, అసూయ అనేది சொன்னானே கீதா டைமில், அது எப்படி ஆக்ட் பண்ணும் అనేది தெரியாது. இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், நீ கேட்ட உடனே, நீ பார்த்த உடனே அடுத்தவங்களுடைய ஒரு கிரேட்னஸ், உன்னதி, இம்ப்ரூவ்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு உள்ள டீப்பாக செக் பண்ணால் ஃபஸ்ட்டு வர ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னா, ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வரும். வெளியில் சொல்கிறோம், அதுக்கப்புறம் லோகா சமஸ்தா சுகின பவந்து சொல்லலாம். ஆனால் நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும். எல்லா இடத்துல வர வேண்டாம், சிலதுக்கு வரும். அது ஸ்பெஷல். அந்த அவங்களன்னா அந்த மனுஷன் அதன்னு டக்குன்னு உள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கே தெரியாது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னு, அந்த அளவுக்கு சூக்ஷ்மமாக வரும். திஸ் பாயிண்ட் ஐ ஹைலைட்டட் இன் த கீதா கிளாஸ். We have to watch very carefully and somehow we have to nullify that. Anyhow, see here, அப்படி அப்போ என்னன்னா, வேணுமனே அடுத்தவன் அவன் யாரோ கிட்டையா நேரையா பாரு, அவன் ஏதாவது ஆல்ரெடி உனக்கு பண்ணியிருக்காரு உனக்கு தெரிஞ்சதுனாலே, எதுனால இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஐ கான்ட் டாலரேட் தட் ஹீ இஸ் ஃப்ளரிஷிங். ஸோ அவனுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வரட்டும். சார் உபனிஷத்து இப்படி சொல்லிக் கொடுக்கலாமா சார், நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாமா, நான் இப்படி விவரித்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கஷ்டமாக இருக்கும், இல்லை இன்னும் இஷ்டமாக இருக்கும், ஐயா அப்படி பண்ணலாமா சார், நடக்குமா அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். உபனிஷத்துக்கு இஷ்டம் இருந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லலை. இல்லை இப்போ அங்கே இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நானும் இது தெரிஞ்சுக்குங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த மந்திரம் தெரியுமா, வேணுமென நோட் பண்ணிக்கோ, மேலே பிரார்த்தனை சொல்லி இது சொல்லணும், மேலே முதல் 2 வரி சொல்லி அது சொல்லணும், அதுக்கு தனித்தனியாக சொல்லணும். அது எத்தனை வாடி சொல்கிறியோ எவ்வளோ சொல்கிறியோ அது உபாசனை தானே, சொல்லணும். உபனிஷத்து எதுக்கு சொல்லுதுன்னா, இல்லை இப்போ லோகத்தில் அப்படியெல்லாம் இருக்குது, அது ஆல்ரெடி இருக்கிறத நான் சொல்கிறேன், ஆனால் நான் என்கரேஜ் பண்ணல. சாஸ்திரம் கண்டிப்பாக சொல்கிறது இதெல்லாம் இப்படி பண்ணுறது பாவம். சிம்பிளி டு டெல் டு யூ டூயிங் ஏ பிளாக் மேஜிக் ஆன் சம்படி, அதுதான் அந்த விஷயம். அந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. இப்போ அந்தளவுக்கு தெரியறதா வேறு எப்படி பண்ணுறாங்க இருக்காங்க. அப்படி பண்ணினவன்னு சொல்லிட்டு அதுக்கு தேடி போகிறவங்க இருக்காங்க, அது பண்ண வைக்கிறேன்னவங்க இருக்காங்க. சரியா, அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க சார். எனக்கே அட்ரஸ் இல்லை, அவங்க இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். சரியா, அப்படி இதுக்கு பேர் அபிச்சாரிக கர்மா. ஆபிச்சாரிக கர்மா இது ஆபிச்சாரிக நெகட்டிவ், அது நடக்கும். அதை பண்ண வேண்டிய செய்ய வேண்டிய விதத்தில் பண்ண நடக்கும் ஆபிச்சாரிக கர்மங்கள். இது பொதுவாக அந்த
மெயின்லி தந்திர மந்திரங்கள் அந்த இதில் போகிறவங்களெல்லாம் பண்ணுவாங்க. பகவான் சங்கராச்சாரியருக்கு ஹிமாலயங்களில் இருக்கும்போது ஒருத்தன் பண்ணான். அதுக்கப்புறம் இவருடைய சிஷ்யர் வந்து பத்மபாதர் வந்து நான் அதுக்கு படி வாங்கி ஏதாவது பண்ணுறேன்னா சங்கரர் வேண்டான்னு சொன்னார். அவன் ஆனால் தாங்க முடியல சிஷ்யனு. ஏன்னா குருவா இப்படி கஷ்டப்படுறது, ஹவு கேன் ஐ டாலரேட், என்ன ஆனால் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவர் இப்படி எங்கே உட்கார்ந்த ரகசியம். அவர் பெரிய உபாசகர். அந்த 4 சிஷ்யர்களை நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும். ஒருத்தன் ஒரு இவன் ரொம்ப படித்தவன். அந்த கிரி அப்புறம் அஸ்தாம் இதான் நான் பத்மபாதர் இல்லை, தோட்டக்காச்சாரியர். அவன் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் படிக்கல, ஒன்றும் தெரியாது. துணி துவைக்கிறது மட்டும்தான் தெரியும். பட் மொத்தத்தில் எல்லாருமே சங்கரர் வந்து ஞான நிஷ்டையில் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாரு. சுரேஸ்வராச்சாரியரோ பெரிய கர்மகாண்டி, எவ்வளோ பெரிய கர்மகாண்டன்னு அந்த காலத்தில் யாரும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. அப்படிப்பட்ட அவர்னே வடிக்க கொண்டு வந்துட்டார். திஸ் இஸ் த அத்வைத ஆச்சாரியோட கிரேட்னஸ். இவர் ஏதோ பண்ணி அவங்களுக்கு பிளாக் மேஜிக்கு கொண்டு வரல, அவங்களா விரும்பி புரிஞ்சுக்கிட்டு திரும்பிட்டாங்க அவங்களே. சரி, இந்த ஆபிச்சாரிக கர்மங்கள், பிளாக் மேஜிக் அப்படியானு இதில் வந்து காய்கமாகவும் பண்ணுவாங்க, வாச்சகமாகவும் பண்ணலாம், இல்லை மானசிகமாகவே பண்ணலாம். அப்படி இருக்கு. அது ரொம்ப இங்கே சொன்னது வந்து வாச்சிக ஆபிச்சாரிக கர்ம பற்றி இங்கே சொல்லப்பட்டது வாச்சிக. அண்ட் இட் இஸ் வெரி வெரி மைல்டு எஃபெக்ட் தான் இங்கே சொல்கிறது. எஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சில வாட்டி இட் இஸ் வெரி பவர்ஃபுல் தட் விச் கேன் டிஸ்ட்ராய் த அதர் பர்சன். இது பொதுவாக எனிமி, சத்ருத்வம், சத்ரு நான் யார் நினைக்கிறேன், எனக்கு காம்பிடென்ட், அவர் காம்பிடேட்டர், அதுதான் கட் த்ரோட் பிஸ்னஸ். இல்லை ராஜா பெரிய இது, அவங்களுக்கு இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் அவங்கள கிட்ட அப்படிப்பட்டவங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் இருப்பாங்க. இது பண்ணுறவங்க இருப்பாங்க, அது மந்திர தந்திர சாஸ்திரம் வைத்தியர் எல்லோரும் இருப்பாங்க அந்த ராஜா கிட்ட. ராஜ்யம் மாதிரி அப்போது ராஜாவுக்கு வேண்டியதெல்லாம் இது வேணுமோ அந்தந்த டைமில் வேணும் பண்ணணும் இல்லையா, பண்ண வைப்பாங்க. சத்ருவை எப்படி பலகீனப்படுத்துறது, ஹவு டு மேக் ஹிம் வீக். இதுக்கு ஒரு சின்ன ஸ்லைட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம திருதராஷ்டர் இப்படிப்பட்ட பிரயோகம் தான் பண்ணாரன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப லேசாக ஆனால் நடந்துச்சு. என்னது, வாச்சிக்கமாக சஞ்சயனை கூப்பிட்டு நீ இப்படி இப்படி போய் அந்த அர்ஜுனனுக்கு சொல்லு, அர்ஜுனனுக்கு கேட்குற போல் சொல்லு. அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லலை, எல்லோரும் இருந்தாங்க அங்கே. ஆனால் அர்ஜுனன் கண்டிப்பாக அவனுக்கு எமோஷ்னலில் அப்செட் ஆகிடுவான். சொன்னால் ஆயிட்டான். பட் லக்கிலி இஸ் அண்டர் த ஷெல்டர் ஆஃப் தி பகவான் ஸ்ரீகிருஷ்ணா. அதனால் அது ஒன்றும் பண்ணல. இப்போ அஸ்திரங்கள் கூட அங்கே யுத்தத்தில் விடுற கர்ணனா விடுற அஸ்திரங்கள் இதெல்லாம் சஸ்திரங்கள் அங்கே முன்னாடி கிருஷ்ணனும் அந்த மேலே அங்கே ஆஞ்சநேயர் இல்லைன்னு அர்ஜுனன் எங்கோ போயிருப்பான். அவன் கிரீட்டம் மட்டும்தான் இப்போ போயிடுது. அப்போ கொஞ்சம் அப்படி ஆகிறது இப்படி ஆகிறது. ஏன்னா அங்கே பகவான் உட்கார்ந்துருக்கார். பகவான் இவன் நிமித்தமாக வச்சுக்கிட்டு நிமித்த மாத்திரம் பவசவ்யச்சாச்சின்னு வச்சுக்கிட்டு என்னுடைய காரியம் பண்ணுறேன். அதனால நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னுடைய. ஆனால் கூட கூட உனக்கு வந்து என்னடா இந்த ட்ராமா, ஏன் கிருஷ்ணா நீயே போய் சொல்கிறேன், நீ அப்படியே நினச்சிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் ஞானமும் சொல்லி கொடுக்குறேன், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காது இல்லைன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவேனே. அதனால் எனிஹோ மனுஷனுக்கு வேண்டியது அப்புறம் ஞானந்தான். நீ கொஞ்சம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீ வனத்துக்கு போய் வானப்பிரஸ்தனாய் சன்னியாசி மாறதுன்னு ஞானம் அடையணும். அது தவிர அதனால் அதையும் சொல்லி கொடுக்குறேன், இந்த வேலையும் முடிச்சு விடுவேன், உனக்கு ராஜ்யமும் கொடுத்துடுவேன். மல்டி பெனிஃபிஷியல்.
மல்டிபர்பஸ் இது. அதனால் இதெல்லாம் பாப்பம். இதுக்கு பெரிய அந்த பாப்பத்தை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். யாராவது இப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா அதே சும்மா இப்போ பண்ணிட்டான் நான் ஐ பிகம் சக்ஸஸ்ஃபுல்னு நினச்சிக்கிறதுக்கு இல்லை. சாஸ்திரத்தில் அதையும் சொல்லப்பட்டிருக்கு. அது பாப்பந்தான். அப்புறம் ஸோ இந்த விதமாக இங்கே இந்த மந்திரத்தில் இது சொல்லப்பட்டது. ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டால், ಈ ಉಪಾಸಕನು ಇವನು ಮಧ್ಯಮ ಅಧಿಕಾರಿ ಇಲ್ಲೇ ಇನ್ನೂ ಕೂಡ ಮಂದ அதிகாரி கூட இருக்கலாம். அதனால இவனுக்கு அந்த 4 பாதங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் 4வது பாதமான ஹிரண்யகர்ப்பன் பிரார்த்தனை அவனு போய் சேரணும். இதுதான் இவனுடைய நோக்கம். தவிர இவனுக்கு இன்னும் மோட்ச இச்சை வரல. இங்கே மோட்சம் அடையணும்னு இச்சை வரல. அதனால் வேதாந்தம் கேட்கணும்னு இச்சை வரல. அதனால் அப்படிப்பட்ட ஞானபோதத்துக்கு குருன்னு ஆசிக்கணும்னு இச்சை வரல. தட் இஸ் த ரீசன். அதனால் ನಿರ್ಗುಣ ಪಾದಂ இங்கே ಅಪದ್ದನ್ನು அங்கே உபயோகப்படுத்திச்ச உபனிஷத்து அது ஆக்சுவல் அபத்தன்னு பிரம்மனன்னு எடுத்துக்கலாம். இவன் ஒன்று தெரிஞ்சுக்க முடியாது. நீ அவ்வளோ கிரேட்டான்னு சொல்லிட்டாருன்னு அவன் பிரம்மன்னு தெரிஞ்சுக்க முடியாது. பிரம்மம் நானும் உணர்னவன் அந்த ஞானம் இவனுக்கு ஏற்படுது. குருக்கிட்ட போலியே வேதாந்த படிக்காமல் எப்படி வரும்? அதனால் இஷ்டப்படலை. தட் இஸ் த கேஸ். ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த பிரயோகங்கள் எல்லாம் மூணு விதமாக சொல்லப்பட்டது. அடுத்ததாக 8வது மந்திரம், கடைசி மந்திரம் இந்த பிராமணத்தில். ஏதத்வை தஜ்ஜனகோ வைதேஹः புடிலமாஸ்வதரா ஸ்ரீ உவாச்ச யன்னு தத்காயத்ரி விதப்ரூதாः அத கதம் ஹஸ்தீபூதः வஹசீதி முககம் ஹஸ்யாः सम्राण्यन् विदांशकारेति होवाच तस्य अग्निरेव मुखं यदि हवा अपि बह्विवाग्नावभ्यादधति सर्वमेव तत् संदहत्येवं हैवैवं विद्यद्यपि बह्विव पापं कुरुते सर्वमेव तत् संस्याय शुद्धः पूतो अजरः अमृतः संभवति. இந்த பிராமணத்தில் கடைசி மந்திரம் என்ன அர்த்தம் பார்க்குறோம். இப்போது இங்கே ஸ்பெஷலாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறது உபனிஷத்து. என்னென்னா, காயத்ரி பற்றி இவ்வளோ பேசியிருக்கோம். ஆனால் இவ்வளோ பண்ணி கூட ஒருத்தனை காயத்ரியுடைய முகம் என்னன்னு தெரியாமல் அந்த முகத்தின் உபாசனை பண்ணாமல் செஞ்ச இவனுக்கு அந்த முக்கியமாக அந்த பரிகிரகம் அது நிறைய தானம் வாங்கிட்ட பாப்பம் வரும். அந்த பாப்பத்தினெல்லாம் இந்த காயத்ரி உபாசனை பண்ணுறவனை தாண்டிடுவான். அவனுக்கு எவ்வளோ வாங்கிட்டாலும் உலகமே அவனுக்கு யாராவது கொடுத்தா கூட அவனுக்கு பாப்பம் வராது பரிகிரகத்தினாலன்னு சொல்லி அங்கே பேசியிருக்குமா. இப்போ அதுக்கு தொடர்பாக தான் அந்த பாப்பம் வேறு எந்த பாப்பமோ அது ஒருத்தனுக்கு காயத்ரியுடைய முகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றியும் உபாசனை பண்ணலைன்னா இவனுக்கு அந்த பாப்பங்கள் நீங்காது. அனி இது சொல்கிறதுக்காக உபனிஷத்து அப்போ தான் அந்த காயத்ரி உபாசனை கம்ப்ளீட்.
இது ஒரு ஸ்டோரி மூலமாக சின்ன ஒரு எபிசோடு சொல்லிகிட்டே விவரிக்கிறது உபனிஷத். என்னன்னா, ஒரு ஒரு வாட்டி ஒரு காலத்தில் ஒரு உபாசகன் இருக்கார். யார்? காயத்ரி உபாசகன். அவருடைய பேர் வந்து புடிலஹ. புதுசாக புடிலஹ அங்கே இருக்கு. அப்புறம் இவருக்கு இன்னொரு கடபிட பேர் இன்னொன்று இருக்கு, ஆஸ்வதராஸ்ரீ. ஆஸ்வதராஸ்ரீ 2 பேர். நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு வரும் உபனிஷத்தில் 2 பேர் இருக்கும். சரி, இவன் வந்து ஒரு வாட்டி ஜனகர்கிட்ட வந்தார். எதுக்கு வந்தார் என்னமோ அந்த சந்தர்ப்பம் எல்லாம் சொல்ல. நம்ம ஜனகர் வந்தார் திரும்பி. ஜனகர்கிட்ட வந்தார். வந்துட்டு பேசும்போதோ அப்புறம் சொல்லிக்கணும், நான் காயத்ரி உபாசனை பண்ணுறேன், நான் காயத்ரி உபாசகன் அப்படின்னு சொல்லிட்டார். அவன் சொல்லிட்ட காயத்ரி அப்போது அதுக்கு வந்து ஜனகர் கேட்டார். இவர் பார்த்ததுக்கப்புறம் இவர் சொன்னார், காயத்ரி உபாசகனாக இருந்தால் அவனுக்கு பரிக்கிரக தோஷம் இருக்கக்கூடாதே. ஆனால் உன்னை பார்த்த உன்னைக்கிட்ட அந்த பரிக்கிரக தோஷ பாபம் அது எல்லாமே ஒரு யானை மேலே தூக்கி வச்ச பெரிய சாமான மூட்டை போல் இருக்கின்றனதேன்னு சொன்னார். அந்த ஹஸ்தி அந்த எல்லாம் அங்கே இருக்கு. இது இவருக்கு எப்படி தெரியும்? அது கேட்காதுங்க. உபனிஷத் சொல்ல எனக்கும் தெரியாது. மேபி he is having that ESP power, extra sensory perception or anything, I don't know. அப்போ அந்த எந்த நிலையில் இருக்கிற ஜனகர், எந்த ஜனகரோ என்னமோ, ஜனகோஹவை வைதேகான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நிறைய இந்த ஜனகர் அந்த அஷ்டாவக்கரன் சந்திச்சது இவர் தானே, இந்த யாக்னிவல்கர் கூட இதெல்லாம் சொன்னது இவர் தானே, அதே ஜனகரா. அந்த அந்த விதேக ராஜான்னா வைதேகி தேசம், விதேக தேசத்துக்கு பேர். அங்கே எத்தனை ஜனகர்கள் இது முன்னாடி வந்தாங்கிறோம். அப்புறம் நிறைய பேர் ஞானிகள் தான் சொன்னான். அந்த ராஜ்யத்திலே நிறைய பேர் ஞானிகளாகவே இருக்கு. அதனால் அந்த நாட்டுக்கு பேர் விதேகம், விதேக ராஜ்யம். விதேக ராஜ்யத்துடைய ராஜா விதேக, அவருடைய புள்ளத வைதேகி மகள். அதனால் சரி கேட்டார் ஜனகர், பிரதிகிருத தோஷம் இல்லாமல் இருப்பான் காயத்ரி பண்ணியிருந்தா. அப்போ ஒரு நீ காயத்ரி பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கிட்ட இருக்கு. அந்த பிராமணனு கூட உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காம அந்த புடியில் சொன்னார். ஆமான்னு சொன்னான். ஆமான்னு சொன்னான். அப்புறம் நம்ம சொல்லுவோமா, நம்மக்கிட்ட நிறைய பாப்பம் இருக்குன்னு சொல்லலாம். சிலவாட்டி நான் ஏதோ பாப்பம் பண்ணியிருக்கேன், என்ன எனக்கு சுற்றி இப்போது நிறைய நிற்குது, ஏதோ அது மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கலாம். ஆமான்னு சொல்லி அவரே நான் காயத்ரியுடைய முகத்தினை உபாசனம் பண்ணாமல் உபாசனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஜனகர் கவலைப்படாதுங்க. காயத்ரியுடைய முகம் என்னன்னு எனக்கு தெரியும், அது எவ்வளோ முக்கியத்துவம் தெரியும், நான் சொல்கிறேன், நீங்கள் அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னார், என்ன சொன்னார் என்னமோ மொத்தத்தில் காயத்ரி முகம் அக்னிஹி அப்படின்னு சொல்லி, இனிமே நீங்கள் வந்து அந்த காயத்ரி முகம் அக்னி அதையும் கூட வச்சுக்கிட்டு அதையும் நினச்சி அதுக்கு உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அனுப்பிச்சார். அப்போ தான் உங்களுடைய பாப்பங்கள் எல்லாமே அந்த அக்னி முகம், காயத்ரியோட முகம் அக்னினால் அது தகிச்சிடும், எல்லாம் பொசுங்கிடும். பிரதிகிரக பாபம் எல்லாம். ஏன்னா பிராமணன் நிறைய அங்கே எல்லோரும் கொடுக்கறக்கிட்ட வீரிடே பிக்ஷை வாங்கி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. பிராமணன் பிக்ஷை போகலாம், சன்னியாசி மட்டும் இல்லை, கிரகஸ்தனாக இருந்தால் கூட பிராமணன் கேட்கலாம், கஷ்டத்தில் இருந்தால் கேட்கலாம் ஆர்த்திகமாக. அதுக்கு ஏதோ சொல்லி தருவார். அவங்களுக்கு ஒரு பூஜை பற்றியோ ஏதாவது ஜோதிஷம் பற்றி ஏதோ ஒன்று சொல்லி ஒரு கெட்ட இருக்கிற நாலேஜு இல்லை ஏதாவது ஆயுர்வேதம் மெடிசன் ஏதோ ஒன்று சொல்லி அதுக்கு வாங்கிடுவார். ஆனால் கூட இவருக்கு எப்பவுமே வாங்கிறதா
அதனால தான் நேற்றுக்கு தப்போன மகாராஜன் பற்றி சொன்னது மாதிரி இவர் சாப்பாடு கவலைப்பட மாட்டார். என்ன ஒரு ஊரில் அப்படி இருந்து பகவான் மேல் நம்பிக்கை வச்சுக்கிட்டு அவர் படித்த படிப்பு மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஊரில் வாழ்கிறாருன்னா ஊர் மொத்தம் இவரை பார்த்துக்கும். அவருக்கு என்ன வேணும், அரிசி வேணுமா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் கொடுப்பாங்க. ஏதாவது துணி தைக்கணுமானா தைக்கிறவங்க தைச்சுடுவாங்க. அப்புறம் ஓலை போடணுமா குடிசைக்கு ஏதாவது ஆயிடுச்சு. ஆடு இருக்கு, ஒரு மாடு இருக்குது, அது பார்த்துக்கணுன்னு அதுக்கு ஒரு ஆள் வந்து பார்த்துக்கிட்டு அதை கொண்டு எல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பான். இவர் பாட்டுக்கு இவர் அந்த வேத பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லது மக்களுக்கு தர்மம் இதெல்லாம் சொல்லணும். ஞானம் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, சொல்லணும்னா சொல்லலாம். அவருக்கு இஷ்டம் இருந்து அவருக்கு அதில் போகணும். சொன்னானே இப்போ இருக்கிற இத்தனை பிராமணர்கள் இந்த எல்லா தேசத்தில் நாட்டில் அவங்க வேலை பண்ணிக்கிட்டு அங்கங்கே அப்பப்போ அவங்கள ஏதாவது ஒரு அங்கே சின்ன ஒரு சத் சங்கம். ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்காங்க இல்லையா, தர்மம் பத்தாவது படிச்சிருப்பாங்க, நிறைய தர்மசாஸ்திரம் பற்றி அப்பப்போ சொல்லலாம் இல்லையா. ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி திரும்பி ஏதோ சொல்லக்கூடாது, ஜனங்களை இது பண்ணணும் சொல்லி ரியல்லி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னன்னு சொல்கிறது இல்லை யாரும். எத்தனை பேர் வருவாங்க, யார் கேட்பாங்கன்னு இது இல்லை, சொல்லிகிட்டே இருந்தால் தானே யாரும் 4-5 பேர் 10 பேராவது தெரிஞ்சு இருப்பாங்க. அப்போ அதுதான் முக்கியமான கடமை தவிர கேவலம் வேத மந்திரங்கள் படிச்சுட்டு பூஜா அது இதெல்லாம் பண்ண வைக்கிறது மட்டும் டியூட்டி இல்லை. அவனுக்கு சொசைட்டி மொத்தத்து மேலே அவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது நினச்சா நாடு கொஞ்சம் நாளில் இன்னும் நல்ல விகசித்த பாரத் ஆகிடும். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தா ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும், நல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா மக்கள் அதர்மத்தில் இருக்கான். படித்தவன் அப்படி இருக்கான், படிக்காதவன் அப்படி இருக்கான் இல்லையா. தட் இஸ் த பேஸ். அதனால தான் 10 வருஷம் ஓரளவுக்கு தான் அங்கங்கே ரிஃபைன் பண்ண முடிஞ்சது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். என்ன அவ்வளவு கரெக்டாக இருக்கு சிஸ்டம் மொத்தம். அப்போது அங்கங்கே லோக்கலாக அங்கங்கே அவங்க பண்ணாதானே சரி. எனிஹவ் சைடு பாயிண்ட்டு பிராமணன் கெட்டு போயிட்டோம். உபாசனை இல்லையா, காயத்ரின்னு. சரி, இதே விஷயத்துலேருந்து சில விஷயங்கள் விவரங்கள் என்ன இது தொடர்பாக சம்பந்தமாக இருக்கிறது. அடுத்த கடைசி பிராமணம் அதில் கூட ஒரே மந்திரம்தான். இப்போ படித்த 8வது மந்திரம் முடிஞ்சிச்சு. அடுத்த பிராமணத்துக்கு போகிறோம். நம்ம கடைசி 15வது பிராமணம் ஒரே ஒரு மந்திரம் இருக்குது. இது இப்படி மனசில் இருக்கட்டும். காயத்ரி முகம் அக்னி அது அப்படி உபாசனை. இப்போது அடுத்த பிராமணம் இது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். இது ஈஷாவாஷ உபனிஷத்தில் இருக்கிற கடைசி 4 மந்திரங்கள் 15, 16, 17, 18. ஈஷாவாஷ உபனிஷத்து 18 மந்திரங்கள். ஸோ அதனால் அந்த 4 மந்திரங்கள் இங்கே அதே அப்படியே சொல்லப்படுறது. ஏன்னு சொன்னால் இந்த ஈஷாவாஷ உபனிஷத்து அதையும் சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது தான். இந்த பிருகதாரண்யகோபனிஷத்தும் சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது தான். ஈஷாவாஷ்யத்துக்கு பேர் மந்திரோபனிஷத்து, பிருகதாரண்யத்துக்கு பேர் பிராமணோபனிஷத்து. பிராமணோபனிஷத்துடைய வேலை என்னன்னா மந்திரோபனிஷத்தில் சொன்ன மந்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்கறது தான். அதனால தான் அங்கே அந்த 18 மந்திரங்களுடைய எக்ஸாஸ்டிவ் எக்ஸ்பேன்ஷன் விஸ்தரித்து சொன்னதான் பிருகதாரண்யகம்னு எடுத்துக்கலாம். பட் இதில் we have touched all the Upanishads. Yes, but mainly if you see அங்கிருந்த எல்லாம் கர்மா உபாசனை அதே இதெல்லாம் சொல்லி கடைசியில் நடுவில் ஞானம். ஸோ அங்கே ஈஷாவாஷ உபனிஷத்து கடைசி 4 மந்திரங்கள் உபாசகனுக்காக சொல்லப்பட்ட மந்திரங்கள். அது இப்போ அது இங்கே கொஞ்சம் விவரணம் கொடுக்கப்படுறது. அதனால் முதல்
ஆனால் அந்த 4 மந்திரங்களும் இந்த உபனிஷத்தில் ஒரே மந்திரமாக வச்சிருக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே. ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் மனப்பாட்டம்னால அது அப்படி உங்களுக்கு தெரியும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஈஷாவாஸ்யம் கைவல்யம் மட்டும் நான் படித்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இஃப் எட் ஆல் நீ உண்மையாக முமுக்ஷு அந்த ஞானம் தான் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று மனப்பாடம் பண்ணிக்கலாம். ரெண்டுமே குட்டி தான், ரெண்டுமே குட்டி சின்ன உபனிஷத்துகள். சரியா? முதல் மந்திரம், ஹிரண்மயேன பாத்ரேண சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்வம் பூஷன் அபாவ்ருணோ சத்யதர்மாய திருஷ்டயே. அங்கே வரைக்கும் ஒரு மந்திரம். அதோட அர்த்தம் முதல்ல சொல்கிறேன். இங்கே பூஷன் அనే வார்த்தை வந்துச்சு மந்திரத்தில். அப்படின்னா சூரியன், சூரியனை பற்றி. சூரியன் காயத்ரிக்கு சூரியன் ரொம்ப க்ளோஸ், நிறைய விதமாக பார்த்தோம். அதனால தான் ஹிரண்ய கர்ப்பம்னு என்ன தெரியறதோ இல்லையோ, என்ன சாஸ்திரத்துக்கு போல் என்ன காயத்ரியோட டீட்டெயில்ஸ் தெரியுதோ இல்லையோ, இவன் சூரியன் ஆராதிக்கிறான் காயத்ரி சொல்லியானி அது தெரியும். அதனால சூரியனை பார்த்து உட்காருவான், அவன் பார்த்து அறிக்கை விடுவான், எல்லாம் செய்வான். ஸோ ஆனால் இங்கே சூரிய பதம் உபயோகப்படுத்தாமல் பூஷன் అనే వార్త. பூஷன் అనేది ஒரு நாமம் சூரியனுக்கு. போஷிக்கிறவர், புஷ்டினி கொடுக்கிறவர். மரம் செடி கொடிகளுக்கு எல்லாத்துக்கும் அதில் சக்தினி கொடுத்து அதெல்லாம் மனுஷர்கள் சாப்பிட்டா மனுஷர்களுக்கு உபயோகப்படுற போல். அது மட்டும் இல்லாமல் மனுஷர்களுக்கும் டி விட்டமின், அந்த விட்டமின் இந்த விட்டமின், மொத்தத்தில் உலகத்தில் ஜீவராசிகள் வாழணும்னா அந்த சூரியன் தான். பூமி இருக்கிறது அப்படின்னா இருக்கிறதுன்னா இங்கே லைஃப் இருக்கு எப்படின்னா பிகாஸ் ஆஃப் சன் ஓன்லி. மிச்சம் ஏதோ சின்ன சன். அதனால் அவர் போஷிக்கிறவர், காப்பாற்றுறவர். ஏ பூஷன் இங்கே எல்லாமே சம்போதனமாக எடுத்துக்கணும். சூரிய நமஸ்காரங்கள் யோகா கேம்ப்பு கிளாஸில் கேட்டவங்களுக்கு தெரியும். அங்கே 12 மந்திரங்கள் சொல்லி சூரியனை வழிபடுறது இருக்குது. மித்ர ரவி சூரிய பானு கக பூஷ்ண ஹிரண்ய கர்ப்ப மரீச்ச ஆதிச்ச சவித்ர அர்க்க பாஸ்கரேபியோ நமஹ. 12 பேர். அதில் ஓம் பூஷ்ணே நமஹ ஒரு மந்திரம் இருக்கு. அது இங்கே பூஷ்ணே. ஹே பூஷன், நான் உன்னை ஆராதிக்கிறேன், உபாசிக்கிறேன். என்ன உன்ன மூலமாக தான் அந்த ஹிரண்ய கர்ப்பன் கிட்ட போகணும். அதனால் நீ ஆனால் உன்னை வடியாத சூரியத்வாரேண சுக்லகதி மார்க்கேண பிரம்மலோகம் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். பகவத்கீதை 8th சாப்டர். அப்போது ஆனால் இது ஒரு பல தங்கம் போல் இருக்கிற ஒரு மூடி வச்சு, ஒரு டிஸ்க் வச்சு மூடப்பட்டிருக்கு. பாத்திரேனா ஒரு திரையோ ஒரு பிளேட்டோ இதை நினச்சிக்கோங்க. ஆனால் ஹிரண்மயேன பாத்திரேன தங்கம் போல் அப்படி இருக்கிற. ஏன்னா அவர் ஷைனிங் அப்படி தான் இருக்கார். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, உன்னுடைய சக்தி என்ன, உன்னுடைய பவர் என்ன, இதெல்லாம் தெரியாமல் அங்கே என்ன தெரியல. உன்னுடைய பவர் இல்லை, உனக்கு பின்னாடி இருக்கிற, உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அந்த சத்தியம். ஓகே, சத்தியஸ்ய அபிஹிதம், அந்த சத்தியத்தின் உணர முடாமல் மூடி இருக்கு. இந்த கான்டெக்ஸ்டில் சத்தியம் மீன்ஸ் நாட் பிரம்மன், ஹியர் ஹிரண்ய கர்ப்பா.
பிகாஸ் இவன் உபாசகன். அப்போது ஹிரண்யகர்ப்பனுடைய அவருடைய ஸ்வரூபம், அவர் எங்கே இருக்கார், எப்படி போகிறது அவர்கிட்ட, இதெல்லாம் தெரியாமல் அப்புறம் மூடி கவர் பண்ணி அப்படி இருக்கு பாத்திரம். அந்த முகமன்ன துவாரம், என்ட்ரன்ஸை மூடி இருக்கு. அதனால நீ கொஞ்சம் அந்த சத்தியத்தினை தரிசிக்கணும்னு ஆசைப்படுற எனக்காக நீ கொஞ்சம் அந்த மூடி திறந்து வை, டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. அப்படின்னா முதல் 2 மந்திரங்கள் சூரியன்னு பிரார்த்திக்கிறது. ஸோ ஒரு மந்திரம் ஆயிடுது. இங்கே சத்திய தர்மாயன்னா கூட மறுபடியும் அந்த ஹிரண்ய கர்ப்பா பிரம்மலோகம் அது தரிசிக்கணவனே அங்கே போய் தான் நான் அப்புறம் அவர்கிட்ட தான் நான் பாட்டம் படிப்பேன். இங்கே இவ்வளோ பக்கத்தில் சொல்கிறவர் நல்ல குரு இல்லை. நான் அங்கே போய் அட்டென்ட் பண்ணி நிற்கிறேன். ஏன்னா இங்கே எனக்கு டைம் இல்லை. சரி சாஸ்திரம் போவான் அப்படின்னு. ஆனால் அங்கே போனோன்னு என்ன தமாஷாவா? அவ்வளோ சுலபமா? பார்த்தோமே பகவத்கீதை 8வது அத்தியாயத்தில் உபாசனை அந்த கடைசியில் என்ன பிராணம் போகிற சமயத்தில் இப்படி நேரம் உட்காரணுமா? ஐயோ, படைக்கல ஏந்திக்கவே முடியல. அப்போ பலதெல்லாம் என்னமோ சொல்லியிருக்கு இல்லையா? இது இவ்வளோ பண்ணி அப்புறம் இங்கே தினந்தோறும் அவ்வளோ உபாசனை பண்ணால் நீ பண்ணுறதுன்னா பண்ணிக்கோ. சரி, அப்படி சத்திய தர்மாய திருஷ்டையே அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படின்னு ஒரு அழகான சூரியனை பிரார்த்தனை. இங்கே இந்த பிரார்த்தனை இந்த கான்டெக்ஸ்டுவல் மீனிங்கில் இங்கே எடுத்துக்கிட்ட இது உபாசகனுக்கு தான் சொல்லப்பட்டது, வெரி கிளியர். ஆனால் கொஞ்சம் இது நம்ம கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த உபனிஷத்தில் இந்த இடத்துல இல்லை ஈஷாவாசன் எடுத்துட்டு தனியாக அந்த மந்திரத்தை பார்க்கணும். பார்த்தா சப்போஸ் முமுக்ஷு ஆயம், மோட்சம் எனக்கு வேணும், இங்கே வேணும் ஞானத்தினால அப்படின்னு நினச்சா இது நீ யூ கேன் டேக் இட், இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே சத்தியம்னா பிரம்மந்தான். சத்தியமனே பிரம்மம்னு தெரிஞ்சுக்க விடாமே அனாத்மானே அட்ராக்டிவ், ஷைனிங், நாவலிட்டி, பியூட்டி, வெரைட்டி அது என்னை போக விடாமல் புரிஞ்சுக்க விடாமல் தடமாக நிற்கிறதே. அதனால் இங்கே இந்த அனாத்மா ஷைனிங் பிரைட் எல்லாத்துக்கு அதிபதி அதிகாரி நீதான். நீ எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டு வீசா அப்படின்னு ஓகேன்னு சொன்னால் நான் இப்படி போவேன் இந்த வழியில். பார்த்திங்களா? அதனால் இது சொல்லலாம் சிலது இந்த மாத்திரதெல்லாம் ஹிரண்மயேன பாத்திரேன. இட்ஸ் லைக் யுவர் பிரத்யக்ஷ தெய்வம் சூரியநாராயண. இதுக்கு மேலே என்ன உபாசனை உனக்கு வேணும்? அதில் சர்வம் பார்க்கலாம், சமஷ்டி பார்க்கலாம், ஈஸ்வரனை நினைக்கலாம். மனசு அப்படி நிம்மதியாக நிச்சலமாக சாந்தமாக இருக்கும். அப்போது தத்துவ சிந்தனை பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கும். அவ்வளோதான். அந்த மந்திரத்தை அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டு அந்த சத்தியத்தனை பிரம்மத்தனை உணர விரும்புகிற எனக்கு நீ கொஞ்சம் இந்த தடங்கள், இந்த லோகேஷனா, வித்தேஷனா, புத்திரேஷனா இதெல்லாம் இல்லாமல், அதெல்லாம் தங்கம் போல் தானே அட்ராக்ஷன். ஒரு விதாரச்சில் தானே படித்தோம், மெயின்லி தட் பாயிண்ட். அதனால் யூ ப்ளீஸ் எனக்கு அதிலும் இதெல்லாம் வைராக்கியம் வர போல் அனுகிரகம் பண்ணு. யூ ஆர் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு கூட நம்ம இந்த அர்த்தம் தனியாக எடுத்துக்கலாம். சரி, அடுத்த மந்திரம் பூஷன்னே கர்ஷேயம சூரிய பிராஜாபத்ய வியூஹரஷ்மின் சமூஹ யத்தேஜோ யத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமி யோசாவசோ புருஷः
సోహమస్మి. అది ஒரு మంత్రం. 16வது మంత్రం ఈశావాస్యం. இதையும் சூரியனை பற்றி தான் பிரார்த்தனை. திரும்பி பாருங்க, பூஷன். பட் இங்கே சூரியனை 2-3 வகையான பேர் வச்சு கூப்பிடுறோம். சூரியன் என்னன்னா, பூஷன் முன்னாடி சொன்னது ஆல்ரெடி. பூஷன், ஏகர்ஷே. ஏகர்ஷே சிங்கிள் ட்ராவலர், ஏகாக்கியா போகிறவன். என்னைக்காவது சூரியன் வரும்போது, டுடே ஐ ஹவ் கம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி எப்போ அது வருவானா? ஏகாக்கியத சித்தாத்மா நிராசீர பரிகிரக. ஏகாக்கி. ஏகர்ஷேன்னா சிங்கிள் ட்ராவலர். சரியா? தென் நீ ஹே எமா, இத்தனை பேர். ஹே எமா. எமான்னா கண்ட்ரோலர்னு அர்த்தம் இங்கே. அதனால் இங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் யமா. அதனால தான் யமான்னு சொன்னால் மரணத்துக்கு தேவதா, கரெக்டு தான். ஆனால் மரண பயமே இருக்கக்கூடாது. மரண பயமே இருக்கக்கூடாது. அதனால தான் சந்தியாவனத்தில் எவ்ரிடே மந்த்ரா இஸ் தேர். யமாய தர்மராஜாய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவர் தர்மராஜனாமா. எதுக்கு தினந்தோறும் யமனை பற்றி பிரார்த்திச்சுன்னு ஒரு ஸ்லோகம்? எதுக்கு அமங்கல மரணம் பற்றி எல்லாம் பேசாதுங்கோ? மரணம் அமங்கலமா? இல்லை, மரணம் அமங்கலம் இல்லை. தினந்தோறும் சொன்னால், தினந்தோறும் மரண ஸ்மரணம். பாருங்கள், இந்த ஸ்மரணம்லையே மரணம் இருக்கு. ஸ்ம ஸ்ம ஸ்மரணம், மரண வார்த்ததில் இருக்கு. அதனால தான் மரணஸ்மரணம் தினந்தோறும் இருக்கலாம். உபாசகனுக்கு இருக்கலாம், ஞானிக்கு இருக்கலாம். அப்போது மரண பயம் இருக்கவே இருக்காது. அதனால தான் மரண பயம் இல்லாமல் இப்போவே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்படி தானே பண்ணிக்கிட்டார் ரமணர். பயந்துட்டார் முதல்ல, அப்புறம் மரண பயம் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் ஞான நிஷ்டை ஆகிடுது. அதனால யமான்னா அப்படி பயப்படக்கூடாது. இந்த ஏகர்ஷன்னு சொன்னால் இங்கே இந்த நமக்கு சாதகர்களுக்கு வாழ்க்கையில் தன்னந்தனியாக அப்படி இருக்க, வாழ, பயப்படாமல் எதைக்கும் பழகணும். ரொம்ப முக்கியம். உபாசகன் அப்படி இருக்கணும். முக்கியமாக முமுக்ஷு அப்படி இருக்கணும். அதனால தான் தமிழில் 3 வார்த்தைகள் சொல்லி இது ஒரு சாதனையாக சொல்லியிருக்காங்க. ஏகாக்கியாக இருக்கிறது. நேற்று சொன்ன அவர்னு தப்போவன் சுவாமினை பார்த்து லோன்லினஸ் ஃபீலிங் இல்லாமல் இருக்கிற எல்லோன் ஏக. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா 3 வார்த்தைகள் இருக்குது. அது நல்லா இருக்குது, அழகாக ஒரு தபஸுக்கு வடியாக இருக்குது. அது 3 என்னென்னா, தனித்தில் இரு, தனித்திரு. அதை அப்படி சேர்த்து படித்தா அது அப்படி அர்த்தம். தனித்தில் இருகப்படு, தனித்திரு. புரியிடுச்சு உங்களுக்கு, நான் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் தெரித்திரு, தெளிவாக இருக்குன்னு. தெரிந்திரு, தெரிஞ்சிரு. ஓகே, அதான் தெரிஞ்சிரு. ஸோ தனித்திரு, தெரிஞ்சிரு, தெளிந்திரு. தெளிந்து இல்லா, கரெக்ட். தெளிந்திரு. குட். என்ன அர்த்தம் இங்கன்னா, அலர்ட்டாயிருன்னு அர்த்தம். அலர்ட்டாயிரு. அப்புறம் பசித்திரு, எப்பவுமே கொஞ்சம் பசியோடு இரு. 3 சாதனை. அப்பப்போ உபாசம் பண்ணுறதுன்னு போல் உபாசம் இருக்கணும்னு கண்ணில்லை, பட் ஆல்வேஸ் ஹாவ் லிட்டில் எம்டினஸ் இன் யுவர் ஸ்டமக். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் தபஸ். தபஸ் 3. அதனால தான்
இப்படி எடுத்துக்கிட்டால் தனித்திருத்தா, பசித்திரு எடுத்துக்கிட்டால் தாப்ப, அப்போ அதுக்கு திடுத்திருல வந்து ஏதாவது வார்த்தை மாற்றணும்னு ஒன்று போட்டுட்டா வந்துடும். இதை போட்டேன் நான், இது படி தெரியும் போது, அப்புறம் இப்போ ஞாபகம் இல்லை. ஏதாவது தபஸ் 3. ஸோ ஏகார்ஷே. சரி, அடுத்த வார்த்தை என்ன பார்க்குறோம்? இங்கே தான் சூரிய வார்த்தை வருது. சூரிய வார்த்தை இங்கே இருக்கு. ஸோ ஒரு ஹே சூரியனே அப்படின்னு அவனை கூப்பிடுறோம். சூரிய மீன்ஸ் எனர்ஜி கொடுக்குறவர்னு அர்த்தம். சூரிய நமஸ்கார மந்திரங்களை சொல்லும்போது நான் டெரிவேட்டிவ் மீனிங் போல் ஆக்சுவலி அது இருக்கு. நிறைய எல்லாத்துக்கும் அந்த இன்ஸ்பிரேஷனாக எனர்ஜி கொடுக்கறது. ரவி அண்ணா ஷைனிங், அவர் ஷைனிங் இருக்காருன்னு இன்ஸ்பைர்டாக இருக்கார். ஹி இன்ஸ்பைர்ஸ் எவ்ரிபடி. சன்னும் தான் இன்ஸ்பைர்டாக இருக்கும். அப்போது க்ளவுடியாக சன்னு வரல, எப்படி ஆனிமல்ஸ் கூட எல்லாம் டல்லாக இருக்கும். அண்ட் சூர்யா மீன்ஸ் who is inspired by himself and who is become energetic. அப்போ எல்லாரும் who makes everybody energetic is called சூர்யா. அது சாப்பாடுனாலே அதனால மொத்தம் சொல்லாது. அதனால தான் அந்த காலத்தில் அப்படி இப்போ நாங்கள் வந்து லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதனால் we can work with lights in the nights also. இதெல்லாம் சொல்லுவான் மாடர்ன் எல்லா சயின்ஸு. பாருங்கோ, சூரியன் வெளிச்சம் இருக்கும்போது வேலை பண்ணணும். ராத்திரி ஆகி சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கு எகனெஸ்டாக போனால் ஐயோ உனக்கு கஷ்டம்தான். என்னன்னு கேட்காது, அதுக்கு நிறைய இருக்கு. லாட் ஆஃப் பயாலஜிக்கல் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் விச் ஹேஸ் டு ஹேப்பன் இன் த டே டைம் ஓன்லி. பட் லோகம் எப்படியோ போகிறது. எனிஹவ், இதெல்லாம் சைட் பாயிண்ட்ஸு நமக்கு. அப்புறம் பிராஜாபத்தியா ஹிரண்ய கர்ப்பன். பிரஜாபத்தியா நீங்கள் ஹிரண்ய கர்ப்பனுடைய பிள்ளை, அவரோட பிள்ளை தேவர். அவர் நேராக தெரியறது இல்லாதனால இவனை பிடிச்சிக்கிட்டான். நீ எனக்கு தெரியறே, என்ன கண்ணில் இருக்கிற, என்ன கண்ணு மூலம் ஒன்றும் பார்க்கறதுக்காக. அதனால பிரத்யக்ஷ நாராயண சூரிய நாராயண பிராஜாபத்தியா. அதுக்கப்புறம் நீ உனக்கு எட்டனந்து வர இந்த கிரணங்கள் இருக்க பார்த்தியா, அப்பா என்னால் பார்க்கவே முடியலப்பா, ரொம்ப பிரைட்டு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டிம் பண்ணு. இந்த காரில் லைட்டு டிப் பண்ணி பண்ணு, கொஞ்சம் குறைச்சிக்கோ. என்ன, எனக்கு அவ்வளோ சக்தி இல்லை. அப்புறம் உன்னுடைய தேஜஸ், ஓவரால் உன்னுடைய பிரைட்னஸ் தேஜஸ், அப்போ அது கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நான் எப்படி உன்னை மூலமாக உன்னை வழியாக சூரியத்வாரேன்னு நான் உங்கள் அப்பா நான் ஹிரண்ய கர்ப்பத்துக்கிட்ட போவேன். அதனால் யூ அப்படி என்ன அர்த்தம், யூ ப்ளீஸ் பிளெஸ் மீ, பிளெஸ் மீ. என்னன்னா கல்யாணத்தமம் ரூபம் பார்க்கறதுக்கு நீ எனக்கு பிடிக்கும். பட் உன்னை வந்து நான் கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியலையே. காலையில் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு, அந்த காவி கலரில் சாயங்காலம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த காவி கலர் அதெல்லாம் உன்னோடது இல்லை. நெவர் திங்க் தட் சன் பிகம் டல் அண்டு டேர்ன் இன் டு சாஃப்ரன் கலர். அதெல்லாம் பூமியிலிருந்து வர ரிஃப்ளெக்ஷன்ஸுனால அதை அப்படி பண்ணி விட்டுருவேன். சூரியன் கொஞ்சம் அப்படி எல்லாம் டல்லாகிட்டு அப்படி இருந்தா நீ காவி கலரில் பார்க்கும்போது அந்த சூரியன் அமெரிக்காவில் வந்து பிரைட்டாக பார்க்குறான். எங்கே அவர் காவி கலர் ஆகிட்டாரு? அதெல்லாம் சும்மா பொய்ட்டிக்கல், நமக்கு ஒரு இதுக்காக. புரியுதா? யூ ஆர் ஆல்வேஸ் லைக் தட்.
அதனால் என்ன அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கடைசியாக ஒருவர் யஹ அசௌ யோ யோசா யோசாவசௌ புருஷ, அந்த ஹிரண்யகர்ப்ப புருஷன் இல்லைன்னு இப்போ இங்கே சூரியன் தான் பிரார்த்திக்கிறதுனால ஒன்று எனக்குள்ள ஆவாகனம் பண்ணிக்கிறேன். புருஷா சோகம் அஸ்மி, நீயே தான் நான். நான் கவச்சமாக நானாகவே நீயாவே பண்ணிக்கிறேன். இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்னா, திஸ் இஸ் நாட் எனி திங் அபவுட் த பிரம்மன் ஆர் எனி திங் ப்ளீஸ். இங்கே அகம் கிரக உபாசனை இந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டோம். இந்த அகம் கிரக அண்டு பக்கத்தில் உபாசனை வேர்டு இம்பார்ட்டண்ட். இட் இஸ் அகம் கிரகம் ஞானம் கிடையாது. ஆல்வேஸ் அகம் கிரகம்னு சொன்னால் பக்கத்தில் உபாசனை சொல்லுவோம். அப்படின்னா எந்த தேவத்தை நான் உபாசனை பண்ணுறானோ அந்த தேவத்தை உபாசனை பண்ணி அப்புறம் கடைசியில் அந்த தியானம் அப்படின்னு மெடிடேஷன் வரும்போதோ அங்கே லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொன்னது போலோ இங்கே கூட அதே மாதிரி அகங்கிரக உபாசனை நான் தரிச்சுக்கிறேன், நான் நீயாவே ஆயிடுவேன். பட் பிரம்ம ஜானத்தில் சொல்கிற அந்த இது வேறு, அது ஞானத்தினால சொல்கிறது. இங்கே உபாசனா ரூபமாக சொல்கிறது. இது பேர் அகங்கிரக உபாசனை. சரியா? ஐ திங்க் இங்கே டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த 2 ஸ்லோகங்கள் அடுத்த கிளாஸில் பார்க்குறோம். அங்கே அக்னிக்கு பிரார்த்தனை, அக்னி தேவதைக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் அது முந்தாவது பிராமணத்தில் கடைசியில் எதுக்காக அந்த காயத்ரியோட முகம் அக்னின்னு சொல்லப்பட்டதுன்னு. ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஐ வில் கிவ் க்ளூ அண்ட் வில். இங்கே இப்போ ஆல்ரெடி சூரியனை பற்றி பார்த்ததுனால கேவல கர்மடன் இருக்கலாம், பட் கேவல உபாசகன் அப்படின்னு இருக்க முடியாது. உபாசனான்னு சொன்னாவே கர்ம சமுச்சயந்தான், கர்மத்தோட கூடிதான் இருக்கும். பட் வானப்பிரஸ்தன் போனால் பட் இந்த அளவுக்கு கர்மங்கள் இல்லைன்னா கூட பட் சம் கர்மாஸ் ஆல்வேஸ் வில் பி தேர் அன்டில் யூ பிகம் ஏ சன்னியாசி ஞானி. அண்டு சன்னியாசிகளுக்கு கூட சில கர்மங்கள் இருக்குது. அதனால தான் நேற்றுக்கு நான் சாந்தர்பிகமாக சன்னியாசியில் வித்தியாசங்கள் இருக்கேன்னு சொன்னானே. குட்டீச்சகாக பகூதகாக அப்படின்னு. ஓகே, சன்னியாசியில் கூட சில பேருக்கு பூனல் போட்டுக்கணுமா, 3 தண்டம் வச்சுக்கணுமா. அதனால தான் திரிதண்டி சுவாமி யாருன்னு இருக்கார் யாரோ, அது ஒரு பரம்பரை திரிதண்டி சுவாமி. அப்போது பார்த்திங்களா அவங்க எல்லாரும் பூனல் போட்டுக்கணுமா, அவங்களுக்கெல்லாம் சிலது செய்ய வேண்டிய கர்மம் இப்படியெல்லாம் இருக்குது. அதே போல் பகூதக்காக கூட ஏதோ இருக்குது அர்த்தம். பட் ஹம்ச now entered into the ஞானம் and maybe taken sannyasa, பட் ஞான நிஷ்டை வரல. ஞானத்துக்காக சந்நியாசம் எடுத்துக்கிட்டார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ கர்மங்கள் எல்லாம் காயத்ரியும் பூனல் சவரம். பட் அது மட்டும் பத்தாது. சொன்ன நேற்றுக்கு சந்நியாசம் எடுத்துக்கிட்ட பொதுவாக எடுக்க வேண்டிய விதமாக பத்தத்தியாக. ஆனால் வாட் ஃபார் நீ பரமஹம்சா ஆகணும். அதுபோல் ஸோ இப்போ என்ன சொல்லிகிட்ருக்க, கர்ம தனிய கர்மடன் இருக்கலாம். அதனால் கேவலம் கர்மா லீட்ஸ் டு டேக்ஸ் யூ டு தி ஸ்வர்க்கம். பட் உபாசன சகித கர்மா வில் டேக்ஸ் யூ டு தி பிரம்மலோக ஃபார் கிரமமுக்தி. உங்களுக்கு உதாரணங்களை தெரியணும்னா ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படியே பாராயணம் பண்ணால் அது கர்மா. பட் அதில் தியான ஸ்லோகங்களை சொன்னால் இல்லை அட்லீஸ்ட் எண்ட்லையோ அது அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு கண்ணு மூடி அந்த அர்த்தத்தினை பாவத்தில் கொண்டு தியானிக்கிறதுக்கு பேர் உபாசனை. கோவிலுக்குள்ளே போய் பிரதட்சிணம் பண்ணுறது கர்மம்.
தேங்காய் உடைக்கிறது கர்மா, தீபாராதனை காட்டுறது கர்மா. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் அந்த சுவாமியோட நாம மந்திரத்தை நீ ஹிருதயில் சொல்லிக்கிட்டே ஒரு மூலையில் உட்காந்துட்டு நீ தியானம் பண்ணி அந்த மந்திரத்தை நீ ஆவருத்தி பண்ண அது உபாசனை ஆகிடுது. புரிஞ்சுதா? இப்போ இங்கே எதுக்கு 2 ஸ்லோகங்கள் சூரியனுக்கு 2 ஸ்லோகங்கள் அக்னிகன்னா, இந்த உபாசகனும் கர்மையும் பண்ணிட்டான், உபாசனையும் பண்ணிட்டான். இப்போது சூரியனுக்கிட்ட என்ன சொன்னாருன்னு இன்டைரக்டாக இதோட சாராம்சம் சொல்லி நிறுத்துற பாருங்க. நான் இவ்வளோ நாள் உபாசனை பண்ணேன், காயத்ரி பேர் சொல்லி உங்கள் அப்பாவுக்காக. இப்போ நானும் சரீரம் விட போகிறேன். அடுத்தது சரீரம் விடுறதை பற்றி தான் வரும். அடுத்த வாரம் கிளாஸுக்கு வந்தவங்க பயப்பட்ட பரவாயில்ல, விட போகிறேன். அதனால் இப்போது எனக்கு நீ தான் விட்னஸ், சரியா? எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஓகேன்னு பண்ணுவியா இல்லையா? சர்டிஃபிகேட் வாங்குகிறேன். இதுக்கு நான் செஞ்ச உபாசனைக்கு இல்லை, கர்மத்துக்கு கூட அவர் இருக்கார், ஆனால் மெயின் உபாசனை. அக்னி கிட்ட கேட்க போகிறோம் அடுத்த 2 மந்திரங்கள் கூட. என்னுடைய முக்கியமாக கர்மத்துக்கு நான் நிறைய என்னென்ன யக்னம் யாகம் ஆகுதி இதெல்லாம் பண்ணாலும் எல்லாத்துக்கும் குரியர் சர்வீஸு அக்னி நீ தானே பர்ஃபெக்ட் குரியர் சர்வீஸ். அதனால் நீயும் சாட்சி நீ தான், சரியா? அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அவர் வந்து நீ இங்கே போ நான் அப்படி இப்படி அனுப்பிச்சிட்டேன். தவிர நான் விஐபி சார், கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, நம்ம ஆளில் கவனிச்சுக்குங்க நான் சொல்கிறோம் இல்லை சில இடத்துல. அப்படின்னு அர்த்தம் என்ன, டேபிள் கீழே இருந்து ஏதோ கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு ஏதோ அமையாமையாக கொடுக்கல, என்ன நம்மளால தப்பா அனுப்பு உள்ள அப்படின்னா ஆல்ரெடி அங்கே கனெக்ஷன் ஆயிடுத்து எல்லாம். இங்கே அப்படியெல்லாம் டேபிள் கீழே அப்படியெல்லாம் செல்லாது, எல்லாம் டேபிள் மேலே நின்று தான் உபாசன். அப்புறம் பார்க்குறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.